ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 173வது திருப்பெயர் நாம ரமாபுத்திராய நமஹா. ரமாதேவியினுடைய புதல்வனுக்கு நமஸ்காரம். ரமான்னு சொன்னால் மகாலட்சுமி, புத்திரன்னா திருப்புதல்வன். ரமா அப்படின்னு சொல்கிறதுக்கு மனதிற்கு களிப்பை கொடுப்பவள், செல்வத்தை கொடுப்பவள்ங்கிறது அர்த்தம். தன்னுடைய தாயாகிய மகாவிஷ்ணுனுடைய மனைவி மகாலட்சுமியை எவ்வாறு அழைக்கிறதுன்னு சிந்திக்கிற சாஸ்தாவை பற்றினதான செய்தியை இந்த தர்ஜனி முத்ர தரிசகாய நமஹா அப்படிங்கிறதான ஒரு திருப்பெயர் 910வது நாம அதில் சொல்கிறார். அது அந்த இடத்துல பார்ப்போம். அதாவது பார்வதி ஹிருதயானந்தம்ங்கிற பேரும் சாஸ்தாவுக்கு தான் அமையிறது. இந்த ரமாபுத்திரன்னு சொன்னால் லக்ஷ்மியினுடைய புத்திரன். அவதாரங்களில் பொதுவாக பகவானுக்கு கிருஷ்ணாவதாரத்தில், ராமாவதாரத்தில் லவகுஷர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துலையும் குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக அவதாரம் தாண்டின மூல ரூபத்தில் அவருக்கு குழந்தைகள் இருக்கிறதாக புராணங்களில் இல்லை. பரமேஸ்வரனுக்கு அவதாரங்கள் தாண்டின கைலாசத்தில் இருக்கும்போது கூட மகாகணபதி, சுப்பிரமணியர், சாஸ்தா, வீரபத்ரர், பைரவர், இன்னும் நிறைய கணங்கள் சூழ இருக்கார், புத்திரர்கள் சூழ இருக்கார்னு சொல்லப்படுறது. அதனால் லக்ஷ்மிக்கு எப்போவுமே ஆனந்த தரக்கூடியவராக இந்த சாஸ்தாவானவர் கைலாசத்தில் விட்டுருக்கார் அப்படிங்கிறது அங்கே முக்கியமான ஒரு அர்த்தமாக அமையிறது. அதனால் லக்ஷ்மியினாலே வளர்க்கப்பட்ட குழந்தை. மகாவிஷ்ணுவுக்கு குழந்தைன்னு சொன்னால் லக்ஷ்மி அவ்வளோ ஆனந்தத்தோட தனக்கான குழந்தைன்னு தானே ஈடுபடுறதா இருக்கும். அதனால் சாஸ்தாவை தியானம் பண்ணினோம், பூஜை பண்ணினோம்னு சொன்னாலே லக்ஷ்மி தேவியும் திருப்தி படுறா, அதனால் நிறைய அனுகிரகத்தை பண்ணுறாங்கிறதும் இந்த நாமாவினுடைய விசேஷ அர்த்தம். லக்ஷ்மி தேவியினுடைய புதல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமா தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.